ஆத்தூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்மராஜர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்மராஜர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. முதலில் வசிஷ்ட நதிக்கரையில் அரவான் பலியிட்டு கோட்டை இடிக்கப்பட்டு மாடு வளைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வசிஷ்ட நதிக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பஞ்ச பாண்டவர்கள் புடைசூழ திரௌபதியாக அவதாரம் எடுத்த பாஞ்சாலி அம்மனை பக்தர்கள் தேரோடும் வீதிகள் வழியாக எடுத்துச் சென்று அக்னி குண்டத்தை அடைந்தனர். அப்போது வானத்தில் கருடன் தீக்குண்டத்தை சுற்றி வந்ததைத் தொடர்ந்து கோவில் பூசாரி முதலில் அக்னி குண்டத்தில் இறங்கச் சென்றார். அவரைத் தொடர்ந்து 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த தீக்குண்டத்தில் இறங்க ஊர்வலமாக வந்த பக்தர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தினர் குடிநீர் மற்றும் மோர் வழங்கி வரவேற்றனர்.